ரொம்ப அழகான ராமர். அதை அனுபவிச்சு பார்த்தாதான் ஏதோ சிலைன்னு நினைக்க முடியாது. அவள ராமரே அழகு. இது இந்த ராமர் இது அயோத்திக்கு போகணும்னு அவசியம் இல்லை, போக முடியாதவா இந்த ராமரை பார்த்தா இவர் இந்த பக்கத்துக்கு சவுத்துக்கு இவர் தான் அயோத்தி. ஆமா அப்படின்னு இந்த இந்தூர் க்ஷேத்திர மகாத்மி சொல்றதுன்னு மாமா சொல்லியிருக்க. அதனால அவர் எத்தனை வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்காரு. உப்புடி பண்ண தொட்டு அவரே சாட்சாத் உப்புடி பண்ண மாதிரி இருக்காரு. பார்த்தா தேஜஸ்வி தான் சொல்றாரு, எத்தனையோ ஜென்மாந்திரத்துல புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த மாதிரி சத்காரங்கள்லாம் பண்ண முடியும். புத்தகரம்னா அந்த நாள்ல ஞாபகம் வந்தது யாரு அப்படின்னா காசிராமன் சார், சேதுராமன் சார், சிவராமன் சார், ராமன் தான், எல்லாம் ராமன் தான். அதுக்கப்புறம் அதுலயே நம்ம வயசான காலத்திலையும் விடாம இவ தாத்தா அப்படி கைங்கரியம் பண்ணியிருக்காரு இந்த ஊர்ல தாத்தா. அதனுடைய ஒரு விசேஷம் தான் அந்த பரம்பரை விடாம ஸ்ரீராமுக்கு அந்த குணத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவருடைய வேலையை யார் மூலியமா செஞ்சுக்கணும். அதனால எல்லாரும் ஒத்தாசை பண்றா பாப்பா. அவர் விளையாட்டா கூட சிவராமன் சார் வந்திருக்காரு. அப்ரிஷியேட். ஆனால் அந்த சத்சங்கத்துல நம்ம கலந்துக்கணும். இந்த மாதிரி கல்யாண உற்சவத்தை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டு என்ன அலங்காரம் பண்ணியிருக்காரு பட்டாச்சாரியர். அப்படியே பிரத்யட்சமா பேசுறேன். இருக்கேன்னு அவர் புஷ்பம் இந்த 2வது வாட்டி விழுந்தாச்சு. ஆமா, ஏன்னா நேர சொல்லுவார் அவர் நான் இருக்கேன்னு. அப்படி ஒரு இந்த மாசத்துலதான் 22ஆம் தேதி தான் அயோத்தியிலே சுவாமி ராமர் பிரதிஷ்டா தினத்தையும் கொண்டாடுறாப்புல நம்ம ராமர் அவ்வளவு அழகா இங்க பிரமாதமா இருக்கார். கல்யாண உற்சவம் பண்ணிக்கிறார். அப்படி பத்ராஜலத்துல எப்படி ராமர் இருக்காரோ, பத்ராஜலத்துல போய் பார்த்தீங்கன்னா ராமர் இப்படி இருக்க மாட்டார். ராமர் உட்கார்ந்து இருப்பார். மடியில சீதையை வச்சிருப்பார். பக்கத்துல லட்சுமணர் இருப்பார். ஆஞ்சநேயர் சேர்ந்து இருக்க மாட்டார். ஆஞ்சநேயர் வெளியில இருப்பார், கருடர் மாதிரி. இங்க ஆஞ்சநேயருக்கு விசேஷமா சந்திரகாப்பும் சார்ந்திருக்கார். புஷ்ப அலங்காரம் பண்ணி கோதண்ட ராமன்னா கோதண்ட ராமன் தான். ஆஜானு பாபுன்னு இந்த ஸ்லோகம் நான் எங்க சொல்றேனோ அப்ப நம்ம புத்தார ராமர் தான் ஞாபகம் வருவாங்க. அப்படி ஒரு ராமர் அஜானு பாபு. எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டே இருக்கணும், நிறைய நேவேத்தியம் பண்ணிட்டே இருக்கணும். இந்த கிராமங்கள்லாம் இந்த கிராமத்தில் இருக்கிறவாள்லாம் இந்த சொன்னார் நாட்டாமையிலேருந்து ஆரம்பிச்சு கிராமத்தில் இருக்கிறவாள்லாம் ஒத்தாசை பண்றதுனால நடக்குது. இல்லைன்னா ஒரு நடத்த முடியுமா? கிராமங்கள்ல தான் எத்தனை கோவில் பூட்டி இருக்கு. இன்னைக்கு கோவில் ஏதோ 2 வேலையாவது பூஜை நடக்கிறது. எல்லாத்தையும் பணம் இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி சத்காரியத்துக்கு ஈடுபடக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. சுவாமி அனுகிரகம். அல்ல நேற்றுக்கு பார்த்தவா இன்னைக்கு இல்லைங்கிறான். பேசிட்டே இருக்காரு சார், ஆள் இல்லைங்கிறான். அதனால க்ஷீணம் ஆயுகு க்ஷணே க்ஷணே, ஆயுகு க்ஷீணம் க்ஷணே க்ஷணே எவசிய கருணா நாஸ்தி. அதனால இன்னைக்கு ஒரு சான்ஸ் பகவான் கொடுத்துட்டாருன்னா ஓடி வந்துடணும். இங்க நாங்க எதுக்காக வரோம்? டெய்லி பாடிட்டு இருக்கோம். நேற்றுக்கு மத்தியானமா கிளம்பி மெட்ராஸ் போயிட்டு நேற்றுக்கு ராத்திரி ட்ரெயின் அயோத்தியா பண்றதுக்கு போயிட்டு நீ காலம்பரம் வந்துட்டு அங்கேருந்து எதுக்காக ஓடி வரோம் எல்லாரும்? எங்க தாத்தா இந்த ஊரை சேர்ந்தவர் ஐயாசாமியார் புத்தகம். அப்புறம் எங்க அப்பா உடையாளூர் வந்துட்டாரே தவிர ஐயாசாமியார் அப்படி ஒருத்தங்க வாசிச்சிருக்கார். அதனாலதான் இந்த பரம்பரையை விடாம உங்க தாத்தா வாசிச்சிருக்காருன்னா நீ இங்க பாடுன்னு ராமன் கூப்பிடுறாரு. அதனால நம்ம அதை விட்டு கொடுக்கலாமோ? விடாம ஒரு கிராமத்துல டவுன்ல செய்யறது கிருஷ்ணகான சபால பண்றது என்ன அதிசயம்? அதெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த விதமான சௌகரியங்களுமே இல்லாத அங்கேருந்து எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணி கார் 4 மணிலேருந்து கார் நிற்கிறது. ஒரு இனோவா பாகவதார் ஐஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஃபன் சாப்பாடு அரேஞ்ச் பண்ண. குறை சொல்றது யார் வேணா சொல்லலாம், அரேஞ்ச் பண்றது அவ்வளவு சுலபம் இல்லை. அதனால சாப்பாடு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஃபன் ஏற்பாடு பண்ணி
நிதானமாக சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி பிரசாதம் போட்டு மெயினாக பட்டாச்சாரியெல்லாம் அழிச்சுட்டு வந்து அழகாக அலங்காரம் பண்ண சொல்லி நம்ம கோடைராஜர் பட்டாச்சாரியர் அவெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தை. இவளை குடு அவளை குடுன்னு கேட்கறதும் கிடையாது. அவன் கேட்டாலும் கொடுக்க தயாரா இல்லை. இருந்தாலும் சொல்றேன், அவர் வந்து அவருக்கு ஒரு கைராசி உண்டு. ஆமா, அதனால எனக்கு தெரிஞ்சே 2-3 வாட்டி அபாஷம் பண்ணிட்டாரு. இதுல இந்திய இதுல விட முடியலையே. அதனால அவ ரொம்ப அனுஷ்டான உள்ளவா. நம்ம மாமா மாதிரி நீங்க செய்யற வேலை மாப்பிள்ளை ஸ்ரீதான் நீங்க அச்சிகஜாத்திரம் பண்ணலாம். அதனால நம்ம அச்சிகஜாத்திரம் பண்ணாலும் நம்மள்ட்டெல்லாம் ஆத்மாவுக்கு புரியும். பாத்திரம் முதல்ல இவருடைய புள்ள ஒரு பாட்டரக்கண்ணுக்கு ஒரு ரூபாய் விக்கிரகத்தை வாங்கி வச்சுருந்தா அதை வச்சு கல்யாணம் பண்ணி இந்த மோகன் ராமன் கல்யாணம் ஆச்சு. ஒரு பிள்ளைக்கும் தன்னோட சிஷியனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, மாப்பிள்ளையாவே ஆயிட்டான். அதனால அப்படி பஜனையில ஈடுபாடு உள்ள குடும்பம். அதுக்கு சொல்றேன், ஏதோ பூஜை பண்றோம் சபாவனை உள்ள போறோம்னு இல்லாம ஆத்மாவும் அந்த மாதிரி விளக்குடி கண்ணன் பட்டாச்சாரியார் இவெல்லாம் இல்லைன்னு சொன்னா கிராமத்துல பூஜையே கிடையாது. கோடைராஜபுரத்துல இருக்க பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிரமாதம் அவங்களுக்கு கிராமங்கள்ல நம்ம சுவாமி தூக்கி நம்ம பரம்பரையில பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அந்த தெய்வம் நம்மளை காப்பாத்துங்கிற ஒரு நம்பிக்கை. பாதி பட்டாச்சாரியார் சிவாச்சாரியார் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி நம்ம கிராமத்துலேயும் ரொம்ப அழகா இந்த ராமர் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல அப்படி ராமரை நம்ம கூப்பிடுறோம்.